ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற 13 வயதுக்குட்பட்ட மாநில கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் தொடக்க விழாவில் நிதியமைச்சர் மரிய வில்சன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்டு பேசியதை தற்போது பார்க்கலாம். மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் அவருக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. இதில் அஃபென்ஸ் டிஃபென்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் நான் ரெண்டுமே அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் எடுப்பேன். ஆனால் நம்ம மினிஸ்டர் இப்போ அஃபென்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருப்பார். ஃபுல்லாக அஃபென்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அஃபென்ஸ் பிளேயர் அவர். அதனால் அவர் டிஃபென்ஸே ஆடவே மாட்டார். எனக்கு நான் கொஞ்சம் காலமாக பார்த்துட்டு இருக்கிறேன். என்றைக்குமே அஃபென்ஸ் தான். அந்த அஃபென்ஸ் அந்த கேம் அவருக்கு இருக்குது. ஆனால் பேஸ்கெட் பால் அஃபென்ஸும் இருக்கும், டிஃபென்ஸும் இருக்கும். பட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கூட கொஞ்சம் நாட்கள் நான் பயணித்தை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. அதில் பேஸ்கெட் பாலில் கடந்த 10 ஆண்டுகள் அது 3rd டைம் ஆயிடுச்சு அவர் பிரசிடெண்ட் ஆகி சென்னை தமிழ்நாடுக்கு. எனக்கு தெரிஞ்சு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் பார்த்த பேஸ்கெட் பால் அசோசியேஷன் பல பேரை பார்த்துருக்கேன். ஆனால் இவர் வந்த பிறகு இன்ஃப்ளூயன்ஸே இல்லாமல் மெரிட் பேசிஸில் மட்டுமே எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. கண் கூட பார்த்துருக்கேன். இங்கேயும் 2-3 ஸ்போர்ட்ஸுக்கு வந்திருக்காங்க. மெரிட் இருந்தால் எடுங்கண்ணே, இல்லைன்னா எடுக்கக்கூடாதுன்னு. ஏன்னா ஹி ஹஸ் அண்டர்கான் லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஹிஸ் லைஃப். ஸோ ஹி வாண்ட்ஸ் தட். ஸோ இது மாதிரி ஒரு பிளெஸிங் ஒரு பிரசிடென்ட் இங்கே கிடைச்சதுக்கு இப்போ ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் ஆகிட்டாங்க. இன்னும் நிறைய நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவர்கிட்டேருந்து. நிறைய விஷயங்கள் அவர் இது பண்ண போகிறாரு. ஸ்போர்ட்ஸ் தான் அவர் உயிர், எனக்கு தெரியும். காலைல என்ன செஞ்சாலும் பேஸ்கெட் பால் எடுத்துகிட்டு போயிடுவார். இப்போ பாருங்கள், அவர் ஜெர்சியில் பேஸ்கெட் பாலோடு வந்துட்டார். நான் மட்டும் தான் மஃப்டியில் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் மட்டும் பர்ஃபெக்டாக வந்துட்டார் எல்லாமே. ஸோ அவர் பேஸ்கெட் பால் அவ்வளோ லவ் பண்ணுற ஆள்கிட்ட கரெக்டான போர்ட்ஃபோலியோ ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கார். அவரோட எய்ம் கோல்லாம் ஸ்போர்ட்ஸில் நாட் ஜஸ்ட் பேஸ்கெட்பால், இன் எனி அத்லெட், வாலிபால், இன்டர்நேஷ்னல் லெவலில் பிளேயர்ஸை நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் உருவாக்கணும் ஒரு கோல் எடுத்து பண்ணியிருக்காரு. அது சிறப்பாக பண்ணுவார் நம்புகிறேன். காரணம், கடந்த 10 ஆண்டுகளாக அவர் பண்ணிகிட்டு இருந்த பணி. அம்மா ஆஸ் யூஷுவல் படி தான் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் எங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்கெங்கே ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்குதோ அப்போது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம்னு நான் நம்புகிற ஆள். ரொம்ப முக்கியம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு ஆள் மனுஷனில். சின்ன வயசுலேருந்து அது எனக்கு இருக்குது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம காலேஜோட மோட்டோ பார்த்திங்கன்னா செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ அதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன். எங்கள் வீட்டில் கூட எங்கள் அம்மாட்ட எதுவும் நான் கேட்டது கிடையாது. அதுவும் அப்போ என்ன பண்ணுவேன், சரி தன்மானத்தை எழுந்து எதுவும் கேட்கக்கூடாது அம்மாட்டையும் அப்பாட்டின்னு சொல்லிட்டு எங்கெங்கே ஈவெண்ட் நடக்குதோ அங்கெல்லாம் போய் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். கிரவுண்டை கூட்டியிருக்கிறேன். பிளேயர்ஸை ஹாஸ்டல்லேருந்து லாட்ஜிலேருந்து கூப்பிட்டு விடுவேன். ரஸ்னா பாக்கெட் போட்டிருக்கேன். ரெஃப்ரி சொல்கிற வேலைகளை செஞ்சுருக்கிறேன். இதெல்லாம் செஞ்சு எனக்கு கொடுக்குற காசு 20 ரூபா. 7 நாள் நான் வேலை செஞ்சேன் ஒரு டோர்னமெண்ட். ஸோ 10 வருமானம் 10. சரி பேஸ்கெட்பால் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் 10 சொல்லிட்டு பக்கத்தில் கபடி டோர்னமெண்ட் நடக்கும், அங்கேயும் போய் வேலை பார்ப்பேன். வாலிபால் நடக்கும், அங்கேயும் போய் பார்ப்போம். கொக்கோ நடக்கும், அங்கேயும் நடக்கும். அதில் காசு எடுத்துக்கிட்டு ஒரு 100 ரூபா சேர்ந்த பிறகு ஒரு ஷூ வாங்குறதுக்கு போவோம். ஷூ வாங்கிட்டு ஒரு பனியன் வாங்கிட்டு என்னோடய நீட்ஸ்லாம் நானே ஃபுல்ஃபில் பண்ணிப்பேன். அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்கு போனால் கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்னா விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ நான் விளையாண்ட கிரவுண்டு சென்ட்ரல் ஸ்கூல்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரியில். அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்து மேலே விளையாண்டு முடிச்சுட்டு கிளையில் லேஸை வச்சு ஷூவை கட்டி விட்டுருவேன். அப்புறம் துணியை வாஷ் பண்ணி மேலே தொங்க விட்டுட்டு போயிடுவேன், காய வச்சுட்டு போயிடுவோம். அடுத்த நாள் கேம்ப் வரப்போ அதை எடுப்போம். இதையே தான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் இப்படியே ஏதோ பண்ணுறான், டைம் லேட்டாக வரான். வீட்டில் இருக்கிறவங்களாம் ஸ்பை நிறைய வச்சுருப்பாங்களே, பக்கத்து வீடு அந்த வீடு இல்லை, அவங்க சொல்லிவிடுவாங்க, உன் பையன் அங்கே வேலை பார்க்குறான், எங்கே பார்த்தாலும் டியூப்லைட் தூக்கிட்டு போகிறான், கிரவுண்டை கூட்டுறான். இதெல்லாம் செய்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடத்தில் உள்ளாகிட்டாங்க நம்ம செய்கிறதுனால. அப்புறம் ஒரு நாள் எங்கள் அப்பாவே கேட்டு, என்னடா உனக்கு வேணும்னு கேட்டார். இல்லை நான் பேஸ்கெட்பால் பர்சியூ பண்ணணும், நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, நானே என் தன்மானத்தை விட்டு கேட்க முடியாது, நானே பார்த்துக்கிறேன்னு. அப்போ சொன்னார், இல்லை நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லைடா, அதுக்கு தான் அப்படி உன்னை கஷ்டப்படுத்திட்டேனார். இல்லை நான் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல பார்த்து எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுங்கள். ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற 13 வயதுக்குட்பட்ட மாநில கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் தொடக்க விழாவில் நிதியமைச்சர் மரிய வில்சன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்டனர். அதில் அமைச்சர் மரிய வில்சன் பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.
இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.